வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் இப்போ கோபி ரூம்குள்ளே போகிறாரு. ராதிகாட்டா என்ன உனக்கு மறுபடியும் தலைவலி வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை எனக்கு சப்போர்ட் பண்ண தானே கூட்டிகிட்டு போனேன், நீ என்னடானா எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தி பேசிட்டு அப்படின்னு கேட்குறாரு கோபி. ராதிகா கரெக்டாக பேசுகிறாங்க கோபிகிட்ட. நான் உங்களை அவமானப்படுத்தலை, நீங்கள் தான் என்னை அவமானப்படுத்துனீங்க. உங்களோட முன்னாள் மனைவி மேலே இன்னும் உங்களுக்கு அக்கறை இருக்க தானே செய்யுது, அவங்க யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. பாக்கியாவை நீங்கள் என்ன மறக்கலையா, இன்னும் அவங்க மேலே உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் தான் என்ன அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் சொல்லிடுறாங்க ராதிகா. இதுக்கிடையில் எழில் இப்போ பாக்கியாவை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே நீ போல்ட்டாக பேசினமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணதே தப்பு, ஆனால் அமிர்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கிள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தது ராதிகாவை கரெக்டாக கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி உடனே சொல்கிறாங்க, ராதிகா மாதிரி நீ உடனே பதிலடி கொடுத்துருக்கணுக்கா, இத்தனை வருஷமாக நீ அமைதியாக இருந்துட்டக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எங்கள் அம்மா இப்போ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு எழில். கோபி இனியாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. 3rd ஸ்டாண்டர்ட் நீ படிக்கிறப்ப உனக்கு காலில் அடிபட்டு ரொம்ப ரத்தமாக வந்துச்சு, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது போக உன் லைஃப்பில் எல்லா நேரத்துலையும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனியா இப்போ நக்கலாக சொல்கிறாங்க, என்னப்பா சினிமா மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று ஏன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கோபி. இனியா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல டேடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பழனிசாமி அங்கிளையும் அம்மாவையும் பற்றி பேசினது ரொம்ப தப்புப்பா, அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இனியா கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்து பேச வந்த கோபிக்கு ரொம்ப ஏமாற்றமாக போச்சு. அடுத்ததாக ராதிகாவும் பாக்கியாவும் கிச்சனில் சமைச்சிட்ருக்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. உங்களுக்கு ஏர்லியராகவே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 43-44 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பழனிசாமி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அவரே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க, உங்களை கேள்வி கேட்குறதுக்கு யாராலே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பாக்கியா மேலே இருக்கிற அக்கறையில் தான் ராதிகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூட பொருட்படுத்தாமல் இப்போது செல்வியை கூப்பிட்டு பாக்கியா கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கியா செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. நான் மட்டும் இல்லை, கல்யாணமான எல்லா பொம்பளைகளும் இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்ன மேடம் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்களா, ஆமான்னு சொல்லுங்கள், மேற்படி இனிமேல் பேசலாம் பாக்கியா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உங்கள் பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேசினது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ராதிகா. இதுக்கிடையில் ஈஸ்வரி கோபிகிட்ட பாக்கியா பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பாக்கியா ஒரு வாயில்லாத பூச்சின்னு நினச்சேன், ஆனால் பதிலுக்கு பதில் எப்படி பேசுகிறா பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேன்டீன் விஷயத்தில் கூட அவளாக தான் முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியுமே புலம்பிட்டுருக்கிறாரு, இந்த பாக்கியா எல்லாருக்கும் வசிய வச்சுட்டா போலமா, என்னோட அப்பா என்னோட பசங்க, அடுத்து நீங்கள் கூட கொஞ்ச நாள் அவள் பேச்சு கேட்டு தானேம்மா ஆடினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என் மேலே பாசம் அதிகம், அதனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லேம்ப் போஸ்ட் கூட சேர்ந்து இவ ரொம்ப தான் ஆட்டம் ஆடுறா, இப்போ ராதிகாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டா, நான் என்ன ஆக போகிறேன்னே தெரியலை அப்படின்னு புலம்பிட்டுருக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.